இப்போ நிறைய பேர் வந்து ஹெல்த் கான்சியஸ் ஆகிட்டாங்க. ஆமாம், நல்ல ஃபுட்டு சாப்பிடணும், நம்ம ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரில் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிடுறாங்க, பிரச்சனை வருது. எதனால சார் அது? பொதுவாக நான் வந்து யோகாவில் இருந்தேன்ல, நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஒருத்தருக்கு வந்து நேரம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் நம்ம வந்து காப்பாற்றுது. சப்போஸ் நேரம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், அப்போ அவங்க ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு திடீர்னு இந்த தாக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. நேரம் நல்லா இருக்கிறது, 6ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒன்று ஒரு பக்கம், அது இருந்தாலும் இல்லைனாலும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்கும் பொழுது என்கிட்ட டாக்டர் சொன்னார், உடம்பு ஸ்ட்ராங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சார், குத்துற ஊசி ஆப்ரேஷன் பண்ணால் கூட திருப்பி ரெக்கவர் ஆகிடுறது. உடம்பு வீக்காக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கோ இல்லையோ, நம்ம வந்து தாங்கிறதுக்கு முதல்ல ஸ்ட்ரென்த் வேணும், அந்த இம்யூனிட்டி பவர் வேணும். அதுக்காக கண்டிப்பாக யோகா, தியானம், வாக்கிங்கு, எக்ஸசைஸு ரொம்ப 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 மஸ்ட்டுங்க. எனக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி மருத்துவமனையில் போய் உட்கார்றது கூட நமக்கு ரொம்ப கடினமாக மாறிடுது. அதனால் பாடியை ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கணும். அந்த ஸ்ட்ரென்த்தன் வந்து நல்ல நேரத்துலையும் கெட்ட நேரத்துலையும் நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும்.